ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி இந்த பூஜை ஜாமான்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு உங்கள்கிட்ட காட்டலான் இருக்கேன். பெருசாக எதுவும் நிறையா நான் இதுக்காக செலவு பண்ணது கிடையாது. வீட்டில் இருக்க ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் சுத்தம் பண்ணுவேன் எப்போவுமே. அது உங்களுக்கு எதாவது யூஸாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு நான் எடுத்துக்க போகிறது இன்றைக்கி ஒரு நல்ல பழுத்த லெமன். அது புதுசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பழைய எலுமிச்சம்பழம் கூட ஓகே தான். அது கூடவே இந்த சபீனா, இது ரெண்டுத்தை வச்சு தான் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். எப்படி க்ளீன் பண்ணுறதை காட்டுறவாங்க. எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதை கொஞ்சம் சபீனாவில் நல்லா அந்த ஜூஸெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வேஸ்ட் ஆக்க வேணாம், கடைசி வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சாமி விளக்கு இருக்க திரி, பூ, இந்த பொட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். நான் சொல்ல மாட்டேன் உங்கள்கிட்ட நீங்கள் போட்டு அழுத்தி தேய்க்க வேணாம், லேசாக தேய்ச்சாவே போயிடும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் எனக்கு தெரியல எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க, இப்போல்லாம் எண்ணெய் ஊற்றி விளக்கி ஏற்றினாலே ஒரு நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் க்ரீன் கலரில் மாறிடுது. அப்போ பார்த்தாவே 2 நாள் கழிச்சு பார்த்தாக்கும் நம்ம பார்த்தாவே அப்படி இருக்குது. நம்ம வேகமாக அழுக்கிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் விளக்கிட்டேன். இதனால் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வீக்லி ஒன்ஸ் நம்ம வளர்க்கனாலே பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவும் நம்ம பண்ண வேணாம். அது கொஞ்சம் போர் அடிக்குது, வேலை செய்ய கடுப்பாக இருக்குன்னு நம்ம போட்டோன்னா அப்போ தான் நம்ம நிறையா ரொம்ப போட்டு தேய்ச்சி வளர்க்கணும். இதுக்கு கண்டிப்பாக அழுத்தம் கொடுத்து தான் தேய்க்கணும். பாருங்கள், நீங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்கலாம் அந்த லெமனோட தோல் எப்படி ஆகிருக்குன்ட்டு. என் கை கலரும் காட்டுறேன் பாருங்கள். நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தனால தான் அப்படி இருக்குது. கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். விளக்கேற்றும் போது ஓகே நம்ம எஃபர்ட் போட்டோம், அது பார்க்க திருப்தியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.